வங்கக்கடலில் இன்று மாலை 5:30 மணிக்குள் உருவாகிறது புயல். தமிழ்நாட்டை நெருங்கும் போது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழை எச்சரிக்கை. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். மரக்காணம் அருகே ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று. பாம்பன் பாலத்தில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழையால் இடிந்து விழுந்த வீடு. வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் இல்லை. நாகையில் காலை முதல் பரவலாக மழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் 400க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. விழுப்புரத்தில் மழைநீர் தேங்கியதால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் சேதம். திருவாரூரில் 5500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல், காட்டூர் பகுதிகளில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். 200 ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு உள்ளதாக விவசாயிகள் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மெரினாவில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் உள்வாங்கிய நிலையில் வெளியே தெரியும் பவளப்பாறைகள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் படகுகளை கடற்கரையிலிருந்து அகற்றும் மீனவர்கள். புயல் சின்னத்தை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நடிகை நயன்தாராவுக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்ய தனுஷுக்கு அனுமதி. திருமண ஆவணப்படத்தில் அனுமதியின்றி காட்சியை பயன்படுத்திய விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் ஆணை. குற்றங்களை தடுப்பதல்ல, நடைபெறாமல் தவிர்ப்பதே முக்கியம். காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். புதுசா பணியில் சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்றது சாதனை இல்லை, குற்றங்களே இல்லைன்னு சொல்றது தான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை, குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்றது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும். டிசம்பர் 15ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு, பொதுக்குழு. உட்கட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. அதிமுகவில் கள ஆய்வு நடத்தப்படவில்லை, கலவர ஆய்வு நடத்துகிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். யார் வந்தாலும் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்றும் உறுதி. யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி, உங்களுக்கு எதிரடியில் இருக்க கூட்டணி பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தி இருந்தால் எங்கும் தண்ணீர் தேங்கி இருக்காது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவனின் புத்தகத்தில் சாதி பெயர் எழுதியதாக புகார். ஆசிரியர் பணியிடை நீக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே
ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் ஆடு வெட்டி பூஜை, குற்றங்கள் குறைய நடைபெற்றதாக தகவல். சபரிமலை கோயில் 18ஆம் படி மீது நின்று ஐயப்பனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு காவல்துறையினர் குரூப் போட்டோ எடுத்த விவகாரம். கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் விசாரணைக்கு உத்தரவிட்ட ஏடிஜிபி. லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் இருந்து அமெரிக்க நீதித்துறையால் அதானி விடுவிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விளக்கம். வங்கக்கடலில் இன்று மாலை புயல் உருவாக உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும், எங்கெங்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த புயலாக உருவாக போகக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய தாக்கம் டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கிறத கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு எந்தெந்த பகுதிகளில் அதிகமா இருக்கு? கண்டிப்பாக தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது திரிகோணமலைக்கு மிக நெருக்கமாக, திரிகோணமலைக்கு 75 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது தற்பொழுது தொடர்ந்து இலங்கையில கடும் காற்றுடன் அங்கே மழை பொழிவை கொடுத்து புயலாக தீவிரமடைவதற்கான தீவிரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் ஏற்கனவே 3 தினங்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இது முல்லைத்தீவிற்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 450 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி வட தமிழ்நாட்டின் கரையை புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட செங்கல்பட்டு அல்லது சென்னை அருகே கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிகமான வாய்ப்பு. ஆனால் கரை கடக்கும் முன் செயலிழந்துதான் கரை கடக்கும். காற்று பாதிப்பு இல்லாமல் அதீத மழைப்பொழிவை கொடுத்து கரை கடக்கும். அதற்கு முன் தற்பொழுது மிக மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது டெல்டா மாவட்ட கரைக்கு நேர் வருவதற்கே 29ஆம் தேதி ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு நேர் 30ஆம் தேதி வந்து 1ஆம் தேதி அதிகாலையிலோ அல்லது 30ஆம் தேதி இரவிலோ இது கரை கடக்கலாம். இது மெல்ல நகர்கிற காரணத்தினால் டெல்டா மாவட்டங்கள்ல தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை, குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்துல தொடர்ச்சியாக நேற்று இரவு கூட தீவிரம் இல்லாமல் இருந்த நிலையில இப்பொழுது காலையிலிருந்து தீவிர மழை பொழிவை கொடுத்து வருகிறது. தற்பொழுதே பயிர்கள் எல்லாம் சற்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழை இன்னும் கூடுதல் பாதிப்பை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தொடர்ந்து மழை பொழிவை சற்று தீவிரப்படுத்தும் என்றும், இன்று மாலைக்கு பிறகு இன்று இரவு நாளை அதாவது 28ஆம் தேதியும் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இன்றைக்கு மாலை 2 நீரோட்டம் இருக்கிறது. அதாவது தற்பொழுது திரிகோணமலையில 2 நீரோட்டங்கள் பிரிகிறது. ஒரு நீரோட்டம் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வருகிறது, மற்றொன்று நீரோட்டம் தமிழ்நாட்டு கரைக்கு சற்று அப்பால், அது வட தமிழ்நாட்டின் கரைக்கு நேராக வருகிறது. இரண்டும் வட தமிழ்நாட்டில் இணைகிறது என்றாலும் எந்த நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு அது வட தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்பதில்தான் ஆய்வு முடிவு இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களிலே இன்றைக்கு மாலைக்குள் இது புயலாக மாறும் பொழுது அது எந்த நீரோட்டத்தை பிடித்து புயலாக மாறி இருக்கிறது என்பதை பொறுத்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில மழை பொழிவு இன்னும் எந்த அளவிற்கு தீவிரமடையும் என்பதை உறுதியாக கூற முடியும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு பயிர்களை மூழ்கடிக்கும் மழை பொழிவு இருக்கிறது. 2-3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. தாழ்வான பகுதிகளுக்கும் நீர் சூழ வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வரக்கூடிய 29-30 டிசம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் உள்ளே திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் நிறைய இந்த மழைப்பிடிப்பு முற்றிலுமாக விலகுவதற்கு டிசம்பர் 2ஆம் தேதி ஆகிவிடும். அடுத்த நிகழ்வு ஒரு நாள். திரு செல்வகுமார், டெல்டா மாவட்டங்கள்ல பயிர்களை மூழ்கடிக்கிற அளவுக்கான மழை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாகவே கரையை கடக்குமா? அது சென்னைக்கு அருகில் தான் கரையை கடக்குமா? அப்போ இங்கெல்லாம் தாக்கம் என்னவாக இருக்கும்?